கர்த்தர் விசேஷமாக அநேக காரியங்கள், அநேக சத்திய வசனங்களிலும் வார்த்தைகளினாலும் நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை அரவணைத்து அவருடைய வார்த்தையினால் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாளில் கூட ஆண்டவர் விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தை கடந்த வாரத்திலிருந்து நம்மோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எந்த வாரமும் இந்த விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களுக்காகவே பாடுபட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசப்பட போகிற தலைப்பு நாம் நன்றாகவே அறிந்ததான காரியங்கள். இந்த விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தில் கர்த்தர் நமக்காக எப்படி பாடுபட்டார் என்ற குறித்து இந்த நாளில் இந்த வசனம் நமக்கு தியானிக்கிறது. இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கர்த்தர் நமக்காக பாடுகளை அவர் சுமந்தவராயிருந்தார். அவர் பாடுகளை எப்படி சுமந்து தீர்த்தார் என்று சொன்னால், ஒரு பொறுமையோடு அவைகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நாம பொறுமை இல்லாத காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது. நான் பேசும் பொழுது நீங்க என்ன பாருங்க, நான் வசனத்தை சொல்லும் போது மட்டும் வசனங்களை பார்த்தால் மிக அவசியமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் இது சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுகளை படும் பொழுது அவர் பொறுமையாக அவைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் பொறுமையாக அவைகளை ஏற்றுக்கொண்டதனாலே அவர் பிதாவின் சித்தத்தை செய்யவும் முடிஞ்சது. அந்த பிதாவின் சித்தத்தோடு கூடிய நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து கூட முடித்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் கூட அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. அநேக மனுஷங்கள் தன்னுடைய பொறுமையினால அநேக காரியங்களை சாதித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவசரமா ஒரு காரியத்தை செய்கிறதுனால அநேக காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம்? இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நமக்கு பொறுமையோடு கூட அந்த விசுவாசம் காணப்படும் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது அந்த பொறுமைக்கேற்ற விசுவாசத்திற்கேற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு நன்றாகவே தெரிந்ததான காரியம் தானியேலுடைய காரியங்கள். தானியேலை சிங்கங்கெபியிலே என்ன பண்ணாங்க? அவன் தேவனை தேடினான். அதனாலே அவனை அந்த சிங்ககெபியில என்ன பண்ணாங்க? அவனை போட்டு விட்டார்கள். நமக்கு எல்லாருமே அந்த காரியங்கள், அந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, தேவ தூதனானவன் சிங்கத்தை வாயை என்ன பண்ணினாரு? கட்டினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கே நன்றாக நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்ம ஆண்டவருக்கு பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே நமக்கு உதவிகளை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரங்களில் அவசரப்படுகிறதுனால தேவனால் நமக்கு ஒரு சில காரியங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப சில விஷயங்கள்ல ரொம்ப அவசரப்படுகிறோம், ரொம்ப துரிதப்படுத்துகிறோம். ஆண்டவரே இதை செஞ்சிருங்க, இதை எப்படியாவது எனக்கு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறோம்? ரொம்ப துரிதப்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லி தரணும்னு சொல்லி பிரயாசப்படுவார். ஆனால் அந்த காரியங்களில் நம்ம என்ன பண்ண முடிகிறது? இல்லை, பெற்றுக்கொள்ள
கொள்ள முடிகிறதில்ல. ஆண்டவர் ஒரு சில காரியத்தை அந்த பொறுமையின் காரியங்களினால ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர விருப்பப்படுகிறார். அந்த பொறுமையோடு ஓடும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரவும் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அதை புரிஞ்சு கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் உடனே நடந்துடணும், உடனே நமக்கு வந்துடணும், ஆண்டவர் எனக்கு உடனே கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தேவனால கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் இன்றைக்கு இழந்து போய் கொண்டிருக்கிறோம். எதனால தெரியுமா? நமக்கு விசுவாசத்தோடு கூடிய பொறுமை இல்லாததுனால்தான். ஹல்லேலூயா. இங்கே தானியேலுடைய காரியங்களை நாம பார்க்கும் பொழுது, தானியேல் அவங்க அந்த சிங்க கெபியில போடும் பொழுது அவன் என்ன பண்ணல? ஐயோ அம்மா, என்ன சிங்க கெபியில என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல? கதறல. அவன் பொறுமையை இழந்து போகல, அவன் விசுவாசத்தை இழந்து போகல, அவனுடைய தேவன் மேல வைத்திருந்த அந்த பக்தியை இழந்து போகல, தேவன் மேல அவன் வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை என்ன பண்ணல? அவன் இழந்து போகல. அதற்கு மாறாக அவன் விசுவாசத்தோடு காத்திருந்தான், அவன் பொறுமையோடு காத்திருந்தான். ஒரு சிங்கம், அது ஒரு சாதாரணமான சிங்கம் கூட கிடையாது. அநேக நாள் பசியோடு காத்திருந்த சிங்கம், அநேக நாள் பட்டினியாயிருந்த சிங்கம், தினம் உணவு போடுகிற சிங்கத்துக்கே ஒரு மனுஷனை உள்ள போட்டா என்ன பண்ணிடும்? அவனை நாரா கிழிச்சு போட்டுரும். ஆனால் அங்கே ஒரு முழு மனுஷன் என்ன பண்ணிருக்கிறது? போட்டிருக்கிறது, பசியோடு இருக்கிறது. தானியேல் அங்க பார்த்தான். அங்க தூதன் வேற அந்த என்ன பண்ணிட்டான்? அந்த வாயை கட்டி போட்டான். அந்த சிங்கத்துக்கு இப்ப என்ன ஆயிரும்? அடப்பா, இங்க எதிர உணவு இருக்குது, என்னால என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியலையேன்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு இன்னும் என்ன ஆயிருக்கும்? அவன் மேல கொலை வெறி. எப்படா வாயை அவுப்பாங்க, இந்த தானியேலை என்ன பண்ணலாம், சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். தானியேலும் பார்ப்பான். அவனுக்குள்ளேயே ஒரு கலக்கம் இருந்திருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே அநேக பேரை போட்டிருப்பாங்க, அநேக எலும்பு கூடுகள் கூட அங்கே இருந்திருக்கும் இல்லையா? அந்த சிங்கம் சாப்பிட்டு போட்ட மிச்ச எலும்பு கூண்டுகள் கூட அங்கே இருக்கும். அதை பார்த்து கூட அவனுக்கு என்ன வரல? பயம் வரல. ஹல்லேலூயா. அங்கே தேவனை நோக்கி பார்த்தான். அவனுடைய ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவரே, இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை உம்மால் விடுவிக்க கூடுமானால் என்ன பண்ணுங்க, விடுவீங்கன்னு சொல்லிடுவான். ஹல்லேலூயா. அந்த பொறுமை, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம காணப்படாமல் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்ம கூட அநேக விஷயங்கள்ல ஒரு சில காரியங்களை அவசரப்படுகிறதுல நாம நிதானமா இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். ஒரு சில காரியங்களுக்காக நாம செபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது தடைபடுது அப்படின்னு சொன்னா, அது ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நம்முடைய பார்வைக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லதுன்னு விசுவாசிங்க. அங்கே அவன் பொறுமையோடு இருந்ததுனால தானியேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அங்கே காலையில் அந்த ராஜா வந்து பார்த்த உடனே அவன் சொல்றான், முதல் வார்த்தை, உன் தேவன் உன்னை விடுவித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவன் பொறுமையோடு இருந்தது, விசுவாசத்தோடு இருந்தது. அவனுக்கு மாத்திரம் நம்பிக்கை உண்டாகல, அவனுக்கு மாத்திரம் விசுவாசம் உண்டாகல. அவன் செத்து போயிடுவான், ஒண்ணுமெல்லாம் போயிடுவான். காலையில வந்து பார்த்து தானியேல் இருக்க மாட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு போயிருந்த அந்த ராஜா அந்த வாயால, அந்த கர்த்தர் உன்னை விடுவித்தார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை, நீங்க வாழ்கிற விசுவாச வாழ்க்கை, நீங்க வாழ்கிற விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு ஓடுகிற வாழ்க்கையை பார்த்துட்டு அநேக இவங்களை விடுவிக்கிற அந்த இயேசு என்னையும் விடுவிப்பா, என்னையும் பாதுகாப்பா, என்னையும் சுமப்பா, என்னையும் தப்புவிப்பார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசத்தோடு கூடிய பொறுமை நமக்கு தேவை.
நம்ம கிட்ட விசுவாசமும் பொறுமையும் இல்லாம ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு புலப்பிக்கிட்டு கத்திக்கிட்டு குடும்பத்துல இந்த சூழ்நிலை வந்துச்சு, ஆண்டவர் இதை அனுமதிச்சிட்டாரு, இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு வறுமையை அனுமதிச்சிட்டாரு, வறட்சியை அனுமதிச்சிட்டாரு, என் பிள்ளைகள் இப்படி கொடுத்துட்டாரு, அடங்காத பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, அடங்காத கணவனை கொடுத்துட்டாரு, அடங்காத மனைவியை கொடுத்துட்டாரு, இப்படி கொடுத்துட்டாரு, அப்படி கொடுத்துட்டாரு, பேர பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, மருமகளை கொடுத்துட்டாரு, மாமியாரை கொடுத்துட்டாருன்னு சொல்லி புலம்பி தூற்றிக்கொண்டு உங்களுடைய விசுவாச காரியங்களை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க பிசாசு இப்படிதான் உனக்கு இறங்கி வந்து பெரிய காரியத்தெல்லாம் குடும்பத்துல செஞ்சு உங்க விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு தேவையில்லை. கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பிள்ளை தகப்பன் தாய், இப்படிதான் ஒரு சிறிய காரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய விசுவாசத்தை அவன் ஈஸியா உடைக்கணும்னு பார்ப்பான், உங்க பொறுமையை உடைக்கணும்னு பார்ப்பான். நீங்க பொறுமையா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அன்னைக்குதான் உங்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தமான காரியத்தை பிசாசு உண்டாக்குவான். எப்படியாவது உங்க பொறுமையை சோதிக்கணும்னு சொல்லி என்னைக்கு நீங்க பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியான காரியத்தை பிசாசு உங்களுக்கு உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பொறுமையோடு கூட விசுவாசத்தை கேட்கிறீங்க, இந்த நாள்ல கூட பிசாசு உங்கள் பொறுமையை சோதிப்பான். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க பொறுமையோடு கூட உங்க விசுவாசத்தை பிசாசு என்ன பண்ணுவான், டெஸ்ட் பண்ணுவான். கேட்குறியா? விசுவாசம்னு கேட்குறியா? பொறுமைன்னு கேட்குறியா? ஓகே ஓகே, நான் பார்த்து கொள்கிறேன், நான் என்ன பண்றேன், பார்த்துக்கொள்வேன். நாளைக்கு உனக்கு இருக்குதுவா, எங்க இருக்குது, உங்க மிஸ் கிட்ட இருக்குதுவா, உங்க டீச்சர் கிட்ட இருக்குதுவா, நீ வேலை செய்யற இடத்துல இருக்குதுவா, உன் கணவன் கிட்ட இருக்குதுவா, மனைவி கிட்ட இருக்குதுவா, உன் பிள்ளைகள் கிட்ட இருக்குதுவா அப்படின்னு சொல்லி உங்கள் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவான், அந்த காரியங்களை செய்கிறதற்கு அவன் என்ன பண்ணுவான், அவைகளை தூண்டுவிப்பான். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையோடு இருப்பீங்களா? நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தானியேல் ஜெயித்ததை போல உங்களால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பொறுமையோடு இருங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம் அந்த விசுவாசத்தோடு கூட பொறுமை உங்களிடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவர் எனக்காக மரித்தார், அவர் பலியானார், அவர் பாடுபட்டார். அவர் ஒன்றும் சிலுவையில சும்மா இது பண்ணல. அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர் உடம்புல இருந்து அவருடைய ரத்தங்கள் எல்லாம் சொட்டி, அவருடைய ரத்தம் எல்லாம் நின்று போய் கடைசியா சரீரத்திலிருந்து என்ன வந்துச்சு, தண்ணீர் வந்தது. அவர் உங்களுக்காக இவ்வளோ பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார் அல்லவா, பொறுமையோடு சுமந்திருக்கிறார் அல்லவா. அது ஒரு சிலுவையில சும்மா இப்படி தொங்குறது லேசான காரியங்கள் அல்ல. அதுவும் கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், தலையில முள்மூடி, அப்புறம் தண்ணி இல்லாம இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த உச்சி வெயில் அவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, சிலுவையில தொங்க விட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நிமிஷம் வெயில் அப்படி வெளியில போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ண முடியல, உள்ள வர முடியல. நமக்கு அப்படி நாக்கு வறண்டு போகுது. அப்படியே வந்த உடனே என்ன கேக்குது, ஜூஸ் கேக்குது இல்லையா, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கேக்குது. அதை குடிச்சாதான் நமக்கு என்னது, தாகம் அடங்குது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அந்த தாகத்தோடு கூடிய என் ஆண்டவர் பொறுமையோடு கூட பாடுபட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா பாடுபட்டாரு, எதற்காக பாடுபட்டாரு தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்காக விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு இருக்கணும் சொல்லி. ஹல்லேலூயா. குப்பம்மா எனக்காக வாழணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிருக்கிறாரு. ஜெயின் மேரி அம்மா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் சிலுவையில் மரிச்சிருக்கிறார். ஆஷாக்கா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் சிலுவையில் என்ன பண்ணிருக்கிறார், மரிச்சிருக்கிறார். நான் விசுவாசத்தோடு கூடிய பொறுமையோடு நான் ஓட்டத்தை நான் ஓடணும்னு சொல்லி எனக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கல்வாரி சிலுவையில் அவர் பொறுமையோடு கூட பாடுபட்டார். அப்பேற்பட்ட பாடுபட்ட தேவனுக்கு கொஞ்சம் பொறுமையோடு கூட விசுவாசத்தையோடு நம்ம காத்திருக்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவருக்காக உங்கள் விசுவாசத்தோடு கூடிய பொறுமையான காரியங்களை செய்யுங்க. எப்படி தானியேல் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தானோ அந்த பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த பொறுமையின் காரியங்களில் நாம சிதறி ஓடிடக்கூடாது. அந்த பொறுமையின் காரியங்களில் நாம ஆண்டவர் மேல பற்றா இருக்கணும். அந்த யோபு சொன்னா பாருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாலும் சரி செய்யலனாலும் சரி நான் அவரை தூஷிக்க மாட்டேன், அவரை நான் மறுதலிக்க மாட்டேன், அவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன்னு சொன்னா பாருங்க. அப்ப ஏற்பட்ட பொறுமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும், ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட என்னோட திட்டவட்டமாய் பேசுகிற காரியம், என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விசுவாசத்தோடு கூடிய பொறுமை இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக எங்க போறான்? அவனுடைய மலைக்கு போறான், மோரியா மலைக்கு போறான். மேல கொண்டு போறதுக்காக அவன் பிள்ளைய கொண்டு போகிறான். ஆண்டவருக்கு தெரியும் எப்படியும் என் பிள்ளைய காப்பாற்றுவார். ஆனாலும் அவனுடைய காரியங்களை பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபிரகாமே உன் பிள்ளைய எனக்காக தருவியா? நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே இப்பதான்பா நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கிறேன், 25 வருஷம் போராட்டம் இல்லையா, 25 வருஷம் நான் போறான் ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக. இப்போ போய் இந்த பிள்ளைய நீங்க அதுக்கு இந்த பிள்ளைய என்ன பண்ணாம இருக்கலாம், கொடுக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்தை குடும்பத்தில் செஞ்சிருச்சு, வீட்டில் செஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே உடனே சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பிள்ளை ஏன் எனக்கு கொடுத்தீங்க, இந்த அடங்கா பிள்ளையாரை ஏன் எனக்கு கொடுத்தீங்க, ஆண்டவரே இதை ஏன் எனக்கு கொடுத்தீங்க, இதை எனக்கு கொடுக்காமையே இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா அநேக நேரத்தில். ஆனால் பிள்ளை இல்லாத உங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அந்த பிள்ளைக்காக காத்து இருக்கிறவங்க எவ்வளோ பொறுமையோடு இருக்கிறாங்க, கஷ்டப்படுகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம வாயின் வார்த்தையினால சொல்லுகிறோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்க. அந்த ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எனக்கு கொடுத்தீங்க, இந்த உலகத்துல வேற தாய் தகப்பனே இல்லையா, எனக்கு நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா, நான் நல்ல குடும்பத்துல இருந்திருக்க கூடாதா, நல்ல பணக்கார குடும்பத்துல நான் வந்திருக்க கூடாதா, என்ன போய் இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எந்தெந்த இடத்துல யாரை வைக்கணுமோ அந்த இடத்துல தான் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. யார் யாருக்கு என்னென்ன காரியமோ, யார் யார் என்னென்ன காரியங்கள் தாளந்துகள் வைத்திருக்கிறோ அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே நம்ம பார்க்கிறோம், நம்ம மோரியா மலைக்கு தன்னுடைய மகனை பலியிடும்படியாக ஆபிரகாம் ஒன்றும் பேசல. ஆண்டவர் கேட்டாரா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை நான் ஆண்டவருக்கு ஆக கொடுக்க போகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூடிய பொறுமையோடு இருந்தான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளை அவனை பார்த்து சொல்லுதப்பா, நம்ம பலி கொடுக்கறதுக்கு போகிறோமே, ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனா இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க? நீங்க அந்த சூழ்நிலையில இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை எனக்கு பார்த்து கேட்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? திரும்பவுமா வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கூட்டிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரே என் பிள்ளை இவ்வளோ அருமையா கேட்குதப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பார்த்து பாருப்பா, வா நம்ம போலான்னு சொல்லி அவங்க என்ன பண்றான்? அந்த பிள்ளைய மேலே கூட்டிட்டு போய் விறகுலாம் அடக்கிட்டான். விறகு அடக்கி தன் பிள்ளையை கொண்டு போய் அந்த விறகு மேலே கடத்திட்டான். அடுத்து கத்தி எடுக்கிறான் பிள்ளையை வெட்டுறதுக்கு. ஓங்கும் பொழுது தேவனுடைய சத்தம் அங்கே போறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் என்ன பண்ணாத, உன் கைய போடாதே. அவன் அந்த அளவுக்கு இயேசுக்காக கர்த்தருக்காக அவன் துணிந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார், அது ஆண்டவருக்காக நான் செய்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் அவர் செய்கிற காரியங்கள் வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதை பொறுமையோடு இருந்து அதை செய்கிறவனாய் ஆண்டவருக்காக அதை செய்கிறவதற்கு அவன் துணிந்தவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏதோ ஆபிரகாமுக்கு சும்மா விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி ஒரு பெயரை தூக்கி கொடுக்கலங்க. ஆண்டவர் அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது என் தேவனே ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை ஆபிரகாம் செய்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆபிரகாமை போல ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு கூடிய பொறுமையோடு கூடிய காரியங்களை செய்கிறதற்கு நாம் துணிகரமாய் செய்கிறோம். ஆண்டவர் விரோதமாய் துணிகரமாய் செய்கிறதற்கு எவ்வளவு துணிகரமாய் நாம் செய்கிறதுக்கு ஆயத்தப்படுகிறோம் தெரியுமா? ஆனால் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அணு அளவோ துணி அளவோ நாம என்ன பண்றதில்ல, யோசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக பாடுபட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. உங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக பொறுமையோடு அந்த சிலுவையில அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில அறைந்து அவர் ஈட்டினால குத்தி அவர் மரித்தாரா இல்லையான்னு சொல்லி அவரை சோதித்தறிந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் பொறுமையோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார். தேவ பிள்ளைகளே, அந்த பொறுமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து அப்படி என்னையா பொறுமையா இருந்துட்டார்னா, உங்களுக்காக அவர் சிலுவையில் பொறுமையோடு அவர் மரித்தார். அந்த பொறுமை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் வராது. ஆனால் அந்த நிமிடத்திலிருந்து இந்த நாளில் எதிர்பார்க்கிற காரியங்கள், இந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை உங்களுக்கு அவசியம். தேவ பிள்ளைகளுக்கு அவசியம், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அவசியம். ஒரு நல்ல கணவனுக்கு விசுவாசமும் பொறுமையும் தேவை. ஒரு மனைவி வீட்டை கட்டுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த கட்டுகிறதான ஸ்திரியானவள், மனைவியானவள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கூடிய பொறுமை இருக்கணும். தம் பிள்ளைகளை சரியான வளர்ப்புல வளர்க்கிறதுல விசுவாசத்தோடு கூடிய பொறுமையில அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசத்தோடு கூடிய பொறுமை இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், சபை விசுவாசிகளுக்கும், சபைகளுக்கு செல்லுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மேல ஒரு விசுவாசமும் அவர் செய்து முடிப்பார் என்ற ஒரு பொறுமையும் இன்னைக்கு நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பொறுமையோடு இருப்போம். நமக்கு அந்த பொறுமை தான் ஒரு ஆயுதம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காத்து இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்துவா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. இந்த வீடெல்லாம் மேலே ரூஃப் போடுறாங்க இல்லையா, அது போட்ட உடனே அதை எடுத்துடுறாங்களா? அது குறைஞ்சபட்சம் ஒரு நாட்கள் இருக்கிறது. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அப்பதான் அந்த ரூஃப் ஆனது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சிலர்னா அதை முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆயிரும்? அந்த ரூஃப்ல சீக்கிரமா என்ன விழுந்துரும்? கிராக் விழுந்துரும். அப்புறம் மேல மழை பெஞ்சா தண்ணி உள்ள ஊறி என்ன பண்ணும்? கீழே விழ ஆரம்பிச்சோம். அப்போ அந்த பொறுமை இருக்கணும். எதுக்கு பொறுமையோ, எவ்வளோ நாட்கள் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாரோ அதற்கென்று நாம் பொறுமையோடு ஓடணும், விசுவாசத்தோடு கூடிய ஓடணும். இப்போ நம்ம ஒரு மரம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாழை மரம்லாம் வளர்க்குறோன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. கிட்டத்தட்ட 10 மாதத்திலிருந்து 13 மாதங்கள் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பான். அதை வளர்க்கிறோம். எப்போ பூ விடும், எப்போது காயா மாறும், எப்போ கனியா மாறும். அது கனி பூ விட்ட உடனே கனி தந்துடணும்னு நினைப்பானா? முடியாது. ஏன்னா அது பொறுமையோடு அதற்கேற்ற நாட்கள் வரும் பொழுதுதான் அது கனி கொடுக்கும். அதே போலதான் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம் நிறைவேறுகிறதற்கு நீங்கள் பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்கு நீங்க கொஞ்சம் நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. பொறுமையாய் ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்கு நீங்க பொறுமையோடு இருந்தாதான் ஆண்டவர் உங்களால செய்ய முடியும். ஏன் ஆண்டவர் செய்யல? நாம போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்த உடனே
இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம், ஏன் ஆண்டவரே செய்யல, ஏன் செய்யல, ஏன் இதை செய்யல, அதை செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், பொறுமையோடு இரு மகளே, பொறுமையோடு இருமா, பொறுமையோடு நான் உனக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு அந்த பொறுமை இல்லாத தினம்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பொறுமையோடு இருப்போம். பொறுமையோடு இருக்கும் பொழுது அவர் நமக்காக அவர் பொறுமையோடு பாடுபட்ட காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. அவர் பொறுமையோடு இருந்தார். அவர் வந்த உடனே மறிச்சு அந்த பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு போய் நான் என்ன பண்ணுவேன், பரத்துக்கு போயிடுவேன் போல அவர் இந்த உலகத்திற்கு வந்து 33 வருஷம் பொறுமையோடு இருந்தார். அவருடைய காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த 33 வருஷம் அவர் பொறுமையோடு இருந்தார். அந்த பொறுமை நமக்கு அவசியம். அந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை தேவை. விசுவாசமும் தேவை, பொறுமையும் தேவை. ஒரு சிலருக்கு விசுவாசம் இருக்கும் ஆனா பொறுமை இருக்காது. ஒரு சிலருக்கு விசுவாசமே இருக்காது, பொறுமையும் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா நமக்கு விசுவாசமும் இருக்கணும், அந்த பொறுமையும் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால்தான் ஆண்டவர் நமக்குள்ள செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் நமக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள எதிர்ப்பு சக்தி இருந்தாதான் நமக்கு இந்த டாக்டர் போடுற ஊசி நம்ம சரீரத்தை என்ன பண்ணோம், அந்த ஆன்டிபயோட்டிக் சண்டை போட்டு அது என்ன பண்ணோம், நம்ம சரீரத்தை சரி பண்ணோம். நாம சரீரம் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. அது போலதான் உங்க வாழ்க்கையில விசுவாசமும் தேவை, பொறுமையும் தேவை. ரெண்டுமே இணைஞ்சாதான் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த திட்டத்தை உங்களுக்குள்ள செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த வார ஞாயிற்றுக்கிழமை கூட சத்தியத்தை நம்ம கேட்டோம். அவசியமான காரியத்தை நாம் கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நம்மோடு பேசினார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எதெல்லாம் அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் இல்லையா? அந்த அவசியத்திற்காக நாம பொறுமையோடு இருப்போம். ஆண்டவர் நமக்காக ஒரு சில காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரா? பொறுமையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. உங்ககிட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? உங்க நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண்பாகாதுன்னு சொன்னாரா? பொறுமையோடு காத்துருங்க, விசுவாசமாயிருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். என்னை கொண்டு செய்வாரா? நிச்சயமா உங்களை கொண்டு செய்வார். ஏன் என்னை கொண்டு ஆண்டவர் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களை கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு கூட பொறுமை. நமக்கு அந்த விசுவாசத்தோடு கூட பொறுமையை ஓடுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த விசுவாசத்தோடு கூட பொறுமையை எனக்கு கொடுங்கப்பா. ஒருவேளை எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்கலாம், இல்லை என்கிட்ட ரெண்டுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் எனக்கு விசுவாசமும் கொடுங்க, பொறுமையும் கொடுங்க. கர்த்தரினை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி